ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. இந்த லெக் பீஸ் ஃப்ரை பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிளேட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 லெக் பீஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்தியால் கீறிவிட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய 3 லெக் பீஸ்க்கும் கூடவே ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு அடுத்ததான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடருங்க, ரெட் சில்லி பவுடர். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்ததான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாங்க. 3 லெக் பீஸ்க்கும் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்கேங்க. தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. மல்லிப்பொடி சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மைதா மாவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சோள மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. பாருங்கள், நம்ம தயிரும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. லெக் பீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கோட்டாக இருக்கணும் மசாலா. ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம லெக் பீஸை போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெயில் லெக் பீஸ் சேர்த்துக்கலாம். போட்டோன்னே இது போல் நல்லா பாயில் ஆகணுங்க. எண்ணெய் இழுக்கக்கூடாது. அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அடுப்பை இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. நல்லா இது போல் சிவந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் வேக விடலாம். கொஞ்சம் போல் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. திருப்பி விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஜூஸியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா கொஞ்சம் கூட உதிரலைங்க. அடுத்த லெக் பீஸை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் செஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மசாலா உதிராதுங்க. நம்ம எடுத்துகிட்டு பிளேட்டில் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு லெக் பீஸில் கூட மசாலா உதிர்ந்து வரலை. அப்படி கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உள்ளேயும் நல்ல ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் லெக் பீஸை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.